மரியே வாழ்க. இப்போ கிறிஸ்துவ மக்கள் இப்போ நிறைய பேர் உலகப்போக்கில் பிள்ளைங்களுக்கு இல்லைன்னா பேர பிள்ளைங்களுக்கு சினிமா நடிகர்கள் பேர் வைக்கிறாங்க. இல்லைன்னா வாயில் வராத புது மாதிரி ஏதாவது ஒரு பேரை வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒருவேளை அப்படியே புனிதர்கள் பேர் வச்சுட்டாலும் அதை கூப்பிட மாட்டேங்கிறாங்க. என்னன்னா இப்போ பிள்ளைங்களே இப்போ நம்ம பேர் நம்ம கேட்டேஷன் நேரத்தில் பேர் கூப்பிட்டோன்னா இது என்னோடய பேர் இல்லை, எங்கள் அம்மா அப்படி கூப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. என்ன புனிதர்கள் பேர் வச்சுட்டு வேறு செல்ல பேர் ராஜா செல்லம்மா அப்படின்ட்டு எதெல்லாம் சொல்லி கூப்பிடுறாங்க. இது என்னன்னா நம்ம புனிதர்கள் பேரை வைக்கும்போது நம்பர் 1 அவங்களுடைய பாதுகாப்பு அந்த பிள்ளைகள் இருக்கும். 2வது அவங்களுடைய ஆசீர்வாதம் அரவணைப்பு அவங்களுடைய பரிந்துரை ஜபம் அந்த பிள்ளைங்களுக்கு கிடைக்கும். 3வது அவங்கக்கிட்ட இருந்த எல்லா வல்லமை அந்த பிள்ளைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. புனிதர்கள் பேரை பிள்ளைங்களுக்கு வைக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் தயவுசெய்து இனியாவது உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் புனிதர்கள் பேரை வைங்க. அடுத்தபோல் புனிதர்கள் பேரை வச்சுட்டு அந்த பேரை கூப்பிடாம இவங்க வேறு பேரை கூப்பிடும்போது அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய நிறைய ஆசீர்வாதங்கள் தடைப்படுகிறது. நல்ல ஒரு குழந்தைக்கு நல்ல ஒரு புனிதர்கள் பேரை வச்சுட்டு அந்த புனிதர்கள் பேரை சொல்லி கூப்பிடும் போது தான் ஆசீர்வாதம். இவங்க புனிதர்கள் பேரை வச்சுட்டு ராஜா கண்ணம்மா அது இதுன்னு சொல்லி கூப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பிள்ளைகளுக்குள்ள நிறைய தடைகள் வருது. அப்புறம் என்ன சொல்லிடுறாங்க, கடவுளுக்கு கண் இல்லை காது இல்லை, என் பிள்ளை லைஃப் இப்படி இருக்குது, என் பையன் லைஃப் இப்படி இருக்குது, என் பேர பிள்ளைங்களுக்கு லைஃப் இப்படி இருக்குது. அதுக்கு கடவுளுக்கு காரணமே கிடையாது தெரியா. அதனால் பிள்ளைகளுக்கு புனிதர்கள் பேரை வைங்க, அந்த பெயரை சொல்லி அலைங்க, அந்த புனிதர்கள்கிட்ட பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து தினம் ஜபம் பண்ணுங்க. அந்த பிள்ளைகளோட லைஃப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மரியே வாழ்க.